இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜப்பார் துல்கர்னை அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோம் என்று சொன்னமாக்கும் ஏரிப்புறக்கரை ஊராட்சிக்கு உட்பட்ட எம்எஸ்எம் நகரில் தாங்க நிற்கிறோம். இங்கே எம்எஸ்எம் நகரில் அடிப்படை வசதிகளை பலமுறை கோரிக்கை வைத்தும் அவங்க செவி மடுக்கலை என்று சொல்கிறாங்க. அதே போல் ஒரு சில ஏரியாக்களுக்கு இதே போல் ஃபேவர் பிளாக் சாலையை அமைச்சு கொடுத்துக்கிறாங்க. காதிர் முஹைதீன் கல்லூரி எதிரே இந்த எம்எஸ்எம் நகர் இருக்குது. இந்த சாலை 10 வருடத்துக்கு முன்பு செப்பனிடப்பட்டு இருக்குது என்று சொல்கிறாங்க. வாங்க நேரடியாக கேட்போம். இது ஏன் ஒரு சில ஏரியாவுக்கு மட்டும் பேவர் பிளாக்காகவும் ஒரு சில சாலைகள் இப்படி இருக்கிறது என நமக்கு தகவலை நம்ம கேட்போம். ஊராட்சி மன்ற தலைவர் என்ன செய்தார் இந்த 5 வருடம் அப்படின்ற ஒரு கேள்வி பொதுமக்கள் எழுப்புகிறாங்க. வாங்க என்ன நடக்குது எம்எஸ்எம் நகரில். இந்த பெண்கள் அடிப்படை வசதியான சாலை வசதி, கழிவுநீர் வசதி அதை கேட்டு தான் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. வாங்க என்னான்னு கேட்போம். அம்மா உங்களை பற்றி சொல்லிக்கோங்க. இங்கே எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கிறீங்க? இங்கே 20 வருஷமாக இருக்கிறோம். ஓ, எம்எஸ்எம் நகர்லையே? சரி, 22 வருஷம் ஆச்சு நாங்கள் இங்கே சரிம்மா. இங்கே நல்லா தான் ஏற்கனவே இருந்துச்சு. இப்போ ஒரு 15 வருஷமா ரொம்ப நாங்கள் ஒரு திடீர்னு முடியலை பண்ணலைன்னா இங்கிட்டு போக முடியலை. குண்டு மூலியமாக ரொம்ப பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைங்க, பள்ளிக்கு போகிற பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, ரொம்ப முடியாதவங்களாம் ரொம்ப நாங்கள் இதில் இந்த சாலை ஒன்றால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு ஏதாவது ஒரு கோரிக்கை வச்சோம். நம்ம இதுலேருந்து வந்திருக்காங்க, நம்ம ஆஜாமதி சொல்லியிருக்காங்க. இல்லை இல்லை 5 வருடமாக இந்த ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் இங்கே நகர்மன்ற உறுப்பினராக இருக்கிறாங்களா? அவங்கள்ட்ட எதுவும் கோரிக்கை வைத்தீங்களா? வருவாங்க, சும்மா பார்ப்பாங்க போயிடுவாங்க. வருவாங்க, பார்ப்பாங்க போயிடுவாங்க. அப்புறம் இங்கே மெம்பர்கிட்டே சொன்னோம். அவங்க சொல்லும்போது கொஞ்சம் மண்ணை மட்டும் கொட்டி கொஞ்சம் நிறைய விட்டுட்டாங்க. அவ்வளவுதான். இல்லை இல்லை இங்கே ஒரு சில ஏரியாவுக்கு மட்டும் இந்த ஃபேவர் பிளாக் சாலை அமைச்சிக்கிறாங்க. ஒரு சில ஏரியாவுக்கு ஃபேவர் பிளாக் சாலை இல்லை. அது ஏன் அந்த மாதிரி ஒரு பாகுபாடு இருக்குதம்மா? நம்ம எப்படி அதை சொல்ல முடியாது, அவங்களுக்கு தான் பார்த்து செய்யணும். அதை நம்ம சொல்ல தான் முடியும். நம்ம லேடிஸாக உள்ளவங்க சொல்கிறோம், அது அவங்க தான் ஒரு ஸ்டெப் எடுத்து அதுக்கான முடிவு செய்யணும். கண்டிப்பாம்மா. ஆமாம், நம்ம கொஞ்சம் வலுக்கட்டாமல் நிற்க முடியும். நம்ம மேல் இடத்துக்கு தான் நம்ம கொண்டு போகலாம். நீங்கள் இதை மேல் இடத்துக்கு கொண்டு போங்க. கண்டிப்பாக நம்ம அதிர நிழல் கண்டிப்பாக அரசுடைய கவனம் பெறும். கண்டிப்பாக உங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கண்டிப்பாக இது இந்த அடிப்படை தேவையான சாலை வசதி, கழிவுநீர் வசதி கண்டிப்பாக நிறைவேறும். ஆமாம், காதிர் முஹைதீன் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இருக்குது. ஸ்கூலை விட்டு பசங்க வரும்போது பள்ளத்துல எத்தனையோ பசங்க கீழே விழுந்து எந்திரிக்கிறாங்க. பள்ளிக்கு இருந்து அந்த ராஜாநகர்ல இருந்து வர்ற பிள்ளைங்க இந்த பள்ளிக்கு தான் வருதுங்க. அது ரொம்ப தடுமாற்றத்துல இங்க வந்து சேரணும். எங்களுக்கு பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப மனசு வேதனையா இருக்கு. இந்த மனம் நீங்க வாங்கும்போது அனுமதி பெற்ற, அரசு அனுமதி பெற்ற மனையாமா? எல்லாமே அரசு அனுமதி பெற்று பட்டா உள்ள மனை தான். சரிம்மா. இந்த மக்களுடைய நீண்ட நெடிய போராட்டத்துக்கு கண்டிப்பாக சகோதரர் ஹாஜாமதி அவர்களும் முயற்சி எடுத்து வர்றாருன்னு நம்ம கேள்விப்படுறோம். மிக்க மகிழ்ச்சி. அதே போல் நமக்கென்ன என கடுக்காமல் நம்ம கடமை என கைகோப்போம். நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நம்ம கடந்து போகிறதுனால தான் அரசுடைய கவனம் பெறாமல் போகுது. இந்த சகோதரியுடைய கோரிக்கையான சாலை வசதி மற்றும் கழிவுநீர் வசதியை கண்டிப்பாக செய்து கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையில் அதில் நல்லா பதிகிறோம். எல்லா புகழும் வல்ல இறைவன் ஒருவனுக்கு. இது எம்எஸ்எம் நகரில் இங்கே ஒரு பாலம் அமைச்சு கேட்குறாங்க. எப்படி, எதுக்காக வேண்டியண்டா இந்த எதிரே காதிர் முஹைதீன் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி இருக்குங்க. அதுக்காக தாங்க கேட்குறாங்க. ஆஜாவதி பேசுகிறேன், இந்திய கம்யூனிஸ்ட் நகர செயலாளர். இப்போ இந்த மக்கள் இந்த கோரிக்கை வச்சுருக்காங்க, அடிப்படை பிரச்சனைகளை எங்களுக்கு சரி செஞ்சு தாங்க அப்படின்னு கோரிக்கை வச்சுருக்காங்க. இது 10 வருஷ கால பிரச்சனை. அடிப்படை எப்படின்னா சாலை வசதி, கழிவுநீர் வசதி, எந்த வசதியுமே இல்லாத
ஒரு எம்எஸ் நகரில் இந்த மாதிரி ஒரு நிலை மக்கள் சிரமத்துக்கு உள்ளாகி இருக்கிறாங்க. இப்போது தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை மக்களுக்கான அரசாக செயல்படக்கூடிய நம்ம திராவிட முன்னேற்ற கழக அரசின் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் இந்த நம்மளுடைய எம்எஸ் நகருடைய நிலை இருக்குது. அதை உடனடியாக சரி செஞ்சு தரணும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறோம். ஏன்னா இப்போ ஊராட்சி மன்ற தேர்தல் முடிஞ்சு போச்சு, அவங்களுடைய பதவி காலம் முடிஞ்சு போச்சு. இப்போடைய பிடிஓவுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால பிடிஓ கவனத்தில் எடுத்து உடனே செஞ்சு. இதுக்கு முன்னாடியே கோரிக்கை ஊராட்சி மன்ற தலைவர் கோரிக்கை வச்சு செவி சாய்க்கலையா அந்த பொதுமக்கள் சொல்கிறாங்க. நான் பலமுறை கோரிக்கை வச்சிருக்கேன். அது மாதிரி இந்த எம்எஸ் நகருடைய உறுப்பினருக்கு கோரிக்கை வச்சிருக்கேன். எதனால செய்யப்படலைங்கிறது தெரியல. ஏன்னா வந்து இந்த ஏரிப்பரக்கரை பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய இந்த 2 வார்டுகள் 1வது வார்டு 2வது வார்டு ஓட்டுகளை வச்சு தான் நம்ம வெற்றி பெற்றாரு அதிகமாக. ஏன் இதில் கவனம் செலுத்தலைங்கிற வருத்தம் நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்குது. அதனால் இது இப்போ வீடியோவுடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால இது உடனடியாக இது செஞ்சு தரணும். நம்ம அரசின் பெயருக்கு சிறப்பாக செயல்படக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு கெட்ட பேர் வராத அளவுக்கு இதை உடனடியாக செஞ்சு தரணும்னு நம்ம இந்திய கம்யூனிஸ்ட் கோரிக்கை வைக்கிறோம். 1 மாத காலத்துக்குள்ளே செஞ்சுட்டாங்க. இது தவறும் பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய 200 குடும்பங்களை ஒன்றிணைத்து தேதி அறிவிக்கப்படாத, கிழமை அறிவிக்கப்படாத, நேரம் அறிவிக்கப்படாத நேரத்தில் கிழக்கு கடற்கரை சாலை, அதாவது காதர் மொய்தி கல்லூரி முக்கத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தை நடத்தும் அப்படிங்கிறத நான் அந்த அரசு அதிகாரிகளுக்கு நான் சொல்கிறேன். இது எச்சரிக்கையாகவும் பயமுறுத்தவும் உள்ள பதிவு இல்லை, இங்கே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உள்ள பதிவுங்கிறதையும் நான் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன்.